உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா, சில அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கே தாத்தா. மனோ? என்னையா? ஆமா, உங்களையே தான். நீங்க ஏதோ பர்சனல் கணக்குன்னு சொல்லி நம்ம மெயின் பிரான்ச்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்களே. அதை இப்ப வரைக்கும் நீங்க ரிட்டர்ன் பண்ணவே இல்ல. அதை எப்போ ரிட்டர்ன் பண்ணுவீங்க? இல்ல, அது நம்ம வீட்டோட ஒரு சின்ன செலவுக்காக தான் எடுத்தேன். ஐயோ, அடிமடியிலே கைய வைக்கிறாளே, இவளுக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? யாருக்கிட்ட யாரு கணக்கு கேட்கறது? உன்னோட தராதரம் என்ன, அந்தஸ்து என்ன? நீ எங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எங்ககிட்டயே கணக்கு கேட்பியா? நீ விக்கிற அதிரசத்துக்கு உனக்கு கணக்கு தெரியுமா? சில்லறையா சம்பாதிச்சவளுக்கு நோட்டை பார்த்த உடனே திமிரேறி போச்சா? டேய் பத்மநாபா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நான் பேசுறதுல என்ன தப்பு? என்ன ஏதோ பூமி கணக்கு பாக்குறது புதுசா நடக்கிற மாதிரி பேசுறீங்க? இந்த வீட்டுல தாத்தா அவளுக்குன்னு சில வேலைகளை கொடுத்திருக்காரு. அதைத்தான் அவ செஞ்சுட்டு இருக்கான். 2 லட்சம் ரூபாய் எடுத்தது, அதுவும் தாத்தா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எடுத்தது தப்பு தானே? அது மனோ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்காக ஒரு புது ப்ராடக்ட் R&D பண்ற விஷயமா பணத்தை ஒதுக்கி இருக்கு. பணம் இப்படி வாங்கியிருக்கிற விஷயமே உங்களுக்கு இப்பதான் தெரியுதுன்னு உங்க முகமே காட்டி கொடுக்குது மாமா. தயவு செஞ்சு இவங்களை காப்பாத்த நீங்க துணை போவாதீங்க. அது நல்லது இல்ல. என்ன எனக்கே நீ புத்திமதி சொல்றியா? இங்க பாருங்க, நான் புத்தி சொல்லலாம் வரல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல இருந்து பணம் எடுக்கிற உரிமை இருக்கு. ஆனா அதை முறைப்படி சொல்லிட்டு தான் எடுக்கணும். அதத்தானே தாத்தா கூட ஃபாலோ பண்றாரு. தாத்தா என்ன ஒரு பொறுப்புல உட்கார வச்சிருக்காரு. அதனால நான் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கேன். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மனோ இருக்காரு. நான் கேக்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இதை அவமதிக்கிறதா நினைக்கிறீங்களே. இதெல்லாம் வேண்டாம் மாமா. அவரு பண்ணது தப்புதான். வாய் மூட. என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? மிஸ்டர் பத்மநாபன், கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதா நல்லது. நீங்க யாரையோ காப்பாத்த முயற்சி பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் முடிஞ்சிடும். பார்த்து ஜாக்கிரதை. என்னப்பா இது? வீட்டுல ஆளுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அசிங்கமெல்லாம் எனக்கு தேவையா? இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த பரிகார கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள வக்கீல வர வச்சு இருக்கிற சொத்து மொத்தத்தையும் யார் யார் எதை பாத்துக்கணும், யார் யார் நிர்வாகம் பண்ணணும்னு பக்காவை எழுதி கொடுத்துருங்க. இதுக்கு மேல என்னால அசிங்கப்பட முடியாது. டேய் என்னடா நீ டாட் போட்னு கண்டதையும் பேசி கோவப்படுற? உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க, என்னைய சொல்லணும். நீங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறீங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. தாத்தா போனா போட்டு தாத்தா, இவரெல்லாம் ஒரு ஆள்னு பேசிக்கிட்டு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.